செபிப்போம். எங்கள் மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுடைய காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கடந்த மாதங்கள் முழுவதும் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மே மாதத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கின்றோம். சாமி, இந்த கொடுமையான கொரோனா வைரஸ் மூலமாக பாதிக்கப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து இந்நாள் வரைக்கும் எங்களுக்கு சுகபல ஜீவனை கொடுத்து ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலும் எங்களுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் தேவன் உங்களுடைய தேவ தூதர்களை கொண்டு எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த சுகத்திற்காக பலத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். சாமி, அநேகர் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட உடைய வல்லமையான எழுச்சியை காண்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம்ப்பா. நீர் எங்கள் உள்ளங்களிலும் எங்களுடைய இருதயங்களிலும் நீர் பேசும்படியாக இந்த காலத்தில் நாங்கள் கேட்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்கள் இல்லங்களில் பிரசனம் ஆகி ஆண்டவரின் பிரசனத்தினால் எங்கள் குடும்பங்கள் நிறைவு செய்ய தேவன் உதவி செய்யும்படியாக இந்த காலத்தில் நாங்கள் கேட்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே துக்கத்தில் இருக்கின்ற அருமையான ஆண்டவரே சுகந்தி தேவதாசமா குடும்பத்தை கூட நம்முடைய பாதப்படியில் நாங்கள் வைக்கின்றோம். அந்த குடும்பத்திலேயே நாங்கள் பங்கு பெறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையினுடைய எல்லா மக்களையும் உடைய பாதப்படியில் நாங்கள் வைக்கிறோம். சாமி, ஒருவராவது ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸின் பிடியினாலே சிக்கி தவிக்காதபடி ஆண்டவரே நீர் பாதுகாத்து வந்தீரே, அதற்காக மக்கள் கொடான கோழி ஸ்தோத்திருக்கிறோம். சாமி, அண்டா சராசரனை காத்து வருகின்ற தேவன் ஆண்டவரே, எல்லா ஜீவராசிகளுக்கு நீர் உயிர் கொடுத்து ஆண்டவரே இந்த நாளிலும் பாதுகாத்து வருகிற தேவன், எங்களை நீர் வல்லமையாய் பாதுகாத்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களை தாழ்த்தி இந்த கரசில் ஒப்பிக்கிறோம். சாமி, உடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் ஆலயத்திலும் என்னுடைய வீடுகளிலும் நிறைந்திருக்க தேவன் கிருபை செய்வராக. இப்பொழுது கூட ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவரையிலும் உடைய கிருபை இருந்து எங்களை வழிநடத்தும்படியாய் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கும்படியாய் நீர் எங்களுக்கு நல்ல உங்களுடைய கிருபையை தந்து வழிநடத்தும்படியாய் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வழிபாட்டுக்கு அழைக்கின்றோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாக்கிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் என்று பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவரேனும் இருள் இல்லை. அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவருக்கொருவர் ஐக்கப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு சொன்னார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். முதலும் இறுதியுமானவர் நானே, ஜீவனுள்ளவரும் மரித்து போனவரும் நானே. ஏதோ என்றென்றைக்கும் ஜீவனுள்ளவராயிருக்கிறேன். நானே மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகளுடையவர். ஆண்டவரே, உதடுகளை திறந்துள்ளோம். அப்போது நம்முடைய வாயுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியுடைய மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே வாசனாம். கர்த்தருடைய நாமத்தினாலே வந்தவரும் வருகிறோமானவர் சோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே வாசனாம். ஆண்டவரே, ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து முது குமாரனை எங்களை ரட்சலாக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்திரையுமை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்கள் போல் மனிதனாக்கி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரையுமை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ள எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பைகள் நெஞ்சில் பொழிகிறவரையுமை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோம். நமக்குள் உண்மை இல்லை.
நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதி நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்தேன் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் யாத்ராகமம் 14:10-20 வரை. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஊங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரர்களாலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவிலே வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. வாசிக்கும்படியான வேத பாடம் வாசிச்சாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமறை பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 34 வரை. அப்போஸ்தலர் 16 வசனங்கள் 19 முதல் 34 வரை. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிட்டென்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலேயே அடைத்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்தில் மாட்டி வைத்தான். நடு ராத்திரியிலேயே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியிலேயே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிட்டு சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான்.
பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாய் இருந்தான். வாசிக்க வேண்டிய 2ஆம் திருமறை பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 116. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். மரண கட்டுக்கள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது. இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டேன். கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், தம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தாவே, நான் உமது அடியேன். நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாயிருக்கிறேன். என் கட்டுக்களை அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் வாசித்து முடிந்தாயிற்று. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்க வேண்டிய வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. யோவான் 14ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாடு பக்கம் 149. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் என்பதை வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமையுண்டாவதாக. ஆமென்.
கண்களாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நாம் செலவு செய்வோம். எங்களுக்காக பரிமாற்ற கடமை இந்த இரண்டாவது ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளில் எனக்கு ஜீவனையும் வாய்ப்பினாலே உங்களை போற்றுவோம், உங்களை வார்த்தை கேட்கிறோம். ஏற்பாடாக நம்முடைய பிதாவுக்கு உங்களை பார்ப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசையால் எங்கள் பாடத்தை உங்களை கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். நீங்களை ஆண்டு கொள்ளும். ஆமென். உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் ஒரு நாளில் ஓய்வு நாளில் புதிய நாளை ஆண்டவர் நமக்கு கிருபையாக இரக்கமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் முதலாவது கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். குடும்பமாய் இல்லங்களிலிருந்து இன்னும் அதிகமாய் கடவுளோடு நெருங்கி கிட்டி சேர்வதற்கு நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார், நாட்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் அனைவருமே கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் நம்முடைய பேராயரின் தலைப்பு கிறிஸ்துவை பற்றுவதே வழி. கிறிஸ்துவை பற்றுவதே வழி. இந்த வழி என்று சொல்லும்போது எங்கள் உலகத்திலே அநேக வழிகள், உலக பிரகாரமான வழிகள் நாம் எங்கே செல்கிறது. நேர்மையான வழி, நீதியான வழி, மாலையான வழி, எத்தனையோ வழிகள் இந்த பூமியில் இருக்கிறது. ஆனால் இந்த உலகம் ஒருவேளை சமுதாயம் நம்மை கொண்டு செல்கிற வழிகள் நிலையற்றவை, நிரந்தரமற்றவை. அநேக சமயத்திலே அநேக தலைவர்கள் அவரவர் வழிகளை போவதற்கு போகிறார்கள். அநேக அரசியல் தலைவர்களின் வழிகளை பின்பற்றுகிற ஒரு கூட்ட மக்கள் ஒரு
இந்த உலகத்திலே சிறப்பானது ஒன்றும் இல்லை. அந்த வழி இணைந்தது, விடுதலை உள்ளது, ரட்சிப்பு ஏற்பார்கள். ஆகவே இந்த நாளிலே நாம் கிறிஸ்துவன், கிறிஸ்துவள், கிறிஸ்துவை அறிந்த புனிதவாதி மக்கள் அனைவருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் வழி என்று அவரையே நம்பி அவரை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதி, நாம் ஒவ்வொரு பகுதியையும் நாம் இல்லங்கள் எடுத்து நாம் மீண்டும் மீண்டும் இந்த பகுதிகளை படிக்கும் போது நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவார், நம்மை வழிநடத்துவார். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழி என்பது அநேக இடங்களில் மாயமானதாக பொய்யாக அழைத்து சொல்வது ஒரு செழிப்புள்ள வழியாக இருக்கும். வெறும் ஆசீர்வாதமான வழி என்று நினைக்கிறார்கள். அது உண்மையிலே தவறு. ஆன்மீகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியை பின்பற்றியவர்களாக இருக்கலாம், அவளையே நம்பியிருக்கலாம். ஆனால் அந்த வழியானது ஆசீர்வாதமும் இருக்கும், துன்பமும் இருக்கும், எல்லா போராட்டங்களும் இருக்கும். ஆனால் அதன் மத்தியிலே அவர் நம்மை மிக அழகாக நேர்த்தியாக நம்மை வழிநடத்துகிறார். இந்த நாளிலும் நாம் படிக்கின்ற யாத்திராகமம் பகுதி 14ஆம் அதிகாரம் 10 வசனங்களை நீங்கள் படிக்கும்போது இது மீண்டும் மீண்டும் நாம் கேட்கிற படிக்கிற ஒரு பகுதி. எகிப்தின் அடிமை வாழ்விலே இஸ்ரவேல் ஒரு கூட்ட மக்கள் அந்த அடிமை வாழ்விலிருந்து மோசேயின் மூலமாக அவர்கள் ஆண்டவராகிய கடவுள் அவர்களுக்கு எதை சொன்னாரோ அதன்படி அதன் வழியை நடப்பதற்காக அவர்கள் எகிப்தை விட்டு அவர்கள் கானான் தேசத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு அனுபவம், யாத்திரை, விடுதலை பயணம். இந்த விடுதலை பயண வாழ்விலே இந்த வரலாற்றை நீங்கள் அநேக தடவை படித்திருக்கலாம். இது மிக 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 ஆழமான ஆன்மீக சத்தியம். இந்த வாழ்விலே இவர்கள் அடிமை மக்கள். இவர்களிடத்திலே ஆட்கள் பலம் இல்லை, ஆயுத பலம் இல்லை, எந்தவித பலமும் இல்லாமல் ஆண்டவரை நம்பி மோசையோடு இணைந்து அவர் நடத்துகிற வழியிலே இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பின்னாலே பார்வோன் கடின இருதயத்தோடு 600க்கும் மேற்பட்ட ரதங்களோடு, சேனைகளோடு, குதிரைகளோடு, ஆயுதங்களோடு இவர்களை பின்தொடர்ந்து போகிறார்கள். இவர்களை அழிக்க வேண்டும். இந்த அடிமை மக்கள் நம்மை விட்டு விலகி போகிறார்கள், அவர்களை விடக்கூடாது என்று இவர்கள் மிகுந்த கோபத்தோடும் அவர்களை அழிப்பதின் நோக்கத்தோடு விரைந்து ஓடும் பொழுது அன்றைக்கு அந்த ஒரு கூட்ட மக்கள் கூக்கலிடுகிறார்கள். ஒருவேளை நாங்கள் அடிமை வாழ்வில் இருந்திருக்கலாம், இந்த வனாந்திரத்திலே முன்பாக செங்கடல், நாங்கள் எப்படி நடப்போம் என்று கூக்கலிடுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் மோசேயிடம் சொல்லுகிறார், ஏன் கூக்கலிடுகிறீர்கள்? நீங்கள் அமர்ந்திருங்கள், அமைதலாயிருங்கள், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், நான் சொல்லுகிற வழியிலே நீங்கள் நட என்று சொல்லுகிறார். இவர்கள் அனைவரும் போகிறார்கள், நடந்து போகிறார்கள். வனாந்திரம் பயணம் மிக கடினமான ஒரு பயணம். ஆனால் அவர்கள் குதிரைகளோடும் ரதங்களோடும் வருகிறார்கள். அன்றைக்கு அந்த வரலாற்றிலே அவர்களுக்கு இருந்த, இஸ்ரவேல் மக்களுக்கு இருந்த 2 வழி. ஒன்று, மீண்டும் அவர்கள் எகிப்து அடிமை வாழ்விற்குள்ளே செல்லும் வழி. பார்வோனிடம் தங்களை ஒப்பு கொடுத்து அந்த அடிமை வாழ்விலே, போராட்டத்திலே அவர்கள் கூனி குறுகி வாழ்கிற ஒரு வாழ்வு. 2வது வழி, மோசையோடு இணைந்து அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தின் வழி. செங்கடல், அது எப்படி ஆகும், என்ன ஆகும் என்று அவர்களுக்குள்ளே இருந்த போராட்டம், வேதனை.
ஆனால் அங்கே ஆண்டவர் மிக அழகாக அவர்களை வழி நடத்துகிறார். அவர்கள் கடந்து போகும்பொழுது அந்த செங்கடல் அவர்களுக்கு வழி விலகுகிறது. அது வெட்டாந்தரையாக அவர்கள் காட்சி கொடுக்கிறது. அவர்கள் கடந்து செல்லுகிறார்கள் அந்த இடத்திலே. ஆனால் அதற்கு பின்னாக வருகிற பார்வோன் ரதங்களோடும் குதிரைகளோடும் அவன் அந்த தண்ணீரில் அழிந்து போகிறான். இதை நாம் படிக்கும்பொழுது ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர், அதிசயமானவர், அற்புதமானவர். இவர்களை அதிசயமாய் அற்புதமாய் அவர்களை வழி நடத்துகிறார். இன்றைக்கு அவர்கள் முன்பாக இருந்த 2 வழி, அடிமை வாழ்வின் வழி, சுதந்திரத்தின் வழி அல்லது விடுதலையின் வழி. ஆனால் அவர்கள் அந்த விடுதலையின் வழியை தெரிந்து கொண்டார்கள். இந்த அடிமை வாழ்வு எங்களுக்கு ஒருபோதும் தேவையில்லை. நாங்கள் அந்த விடுதலை வழியின் வழியாக நாங்கள் அந்த கானானுக்குள் செல்கிறோம். இன்றைக்கு இந்த பூமியிலே, இந்த பூமியின் பயணத்திலே, இந்த யாத்திரையிலே நமக்கு போராட்டங்கள் உண்டு, அநேக பார்வோன்கள் உண்டு, அநேக குதிரை ரதங்கள் என்ற அநேக போர்க்கருவிகள் உண்டு. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி. அவர்தான் வழி நடத்துகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர். அந்த கிறிஸ்துவின் கடவுளின் மீது உள்ள பற்றுதலினாலே அவர்கள் நன்மையான வழியை தெரிந்து கொண்டார்கள். ஜீவனுக்குரிய வாழ்வுக்குரிய வழியை தெரிந்து கொண்டு முன்னேறி செல்லுகிறார்கள். ஒருவேளை அன்றைக்கு அவர்கள் பின்னோக்கி பார்த்திருந்தால் மீண்டும் அந்த பார்வோனிடமே அடிமை வாழ்விற்குள்ளே போயிருந்தால் இன்றைக்கு இந்த வரலாறு கிடையாது. இந்த கானான் தேசம் அவர்கள் இழந்திருப்பார்கள். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே, இந்த பூமியிலே போராட்டங்கள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு, நோய்கள் உண்டு. இன்றைக்கு நானும் நீங்களும் எந்த வழியை தெரிந்து கொள்ளப் போகிறோம்? சுதந்திரமான விடுதலை வாழ்வை தெரிந்து கொள்ளப் போகிறோமா? நாம் முன்வைத்த காலை ஒருபோதும் நாம் பின்னோக்கக்கூடாது. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் நமக்கு வழி என்பதை விசுவாசத்தின் மூலமாய், நம்பிக்கையின் மூலமாய், பற்றுதலின் மூலமாய் நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவின் வழி என்பது நமக்கு விடுதலை கொடுக்கிற வழி. அதை நாம் ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ வழிகள் உண்டு. அந்த வழிகள் ஒருவேளை ஆசீர்வாதமாய் இருப்பதைப் போல, செழிப்பாக இருப்பதைப் போல தெரிந்தாலும் அவை எல்லாம் நிலையற்றவை, அழியக்கூடியவை. எப்பொழுதுமே கிறிஸ்துவ வாழ்விலே, விசுவாசத்திலே நாம் உறுதியாக நிலைத்து நிற்க வேண்டும். அன்றைக்கு அவர்கள் மோசையோடு இணைந்து உறுதியாக முன்வைத்த காலை முன்னேறி கொண்டே சென்றார்கள். அவர்கள் ஒருபோதும் சோர்ந்து விடவில்லை. ஒருவேளை மனிதனுடைய இயல்பு, சோர்வு உண்டு, முறுமுறுப்பு உண்டு, இயலாமை உண்டு, இழப்பு உண்டு. ஆனால் அதன் மத்தியிலும் ஆண்டவர் அவர்களை மிக அழகாக வழி நடத்தினார். இரவிலே அவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பமாய், வெயிலிலே மேக ஸ்தம்பமாய் நின்று அன்றைக்கு அவர்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கு என்னையும் உங்களையும் மிக அழகாக வழிநடத்துவார். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வழி, ஒரே வழி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றுவதே வழி. இதன் பிற்பாடு நாம் படிக்க கேட்ட பகுதி நற்செய்தி நூல் யோவான் பகுதியை 14ஆம் அதிகாரம் பார்க்கும்பொழுது இந்த பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏனென்றால் அன்றைக்கு அவர் சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பாக தன் சீடர்களோடு அமர்ந்து அவர் தன்னுடைய மரணத்தை பற்றி அவர் அவர்களுக்கு அறிவித்தார். அநேக நேரங்களிலே சீடர்களோடு இணைந்திருக்கும் பொழுதெல்லாம் தன் பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், நித்திய வாழ்வை பற்றி பகிர்ந்து கொள்கிறார். ஒருவேளை அன்றைக்கு அவர்கள் அறியவில்லை, உயிர்த்தெழுந்த பிற்பாடு எல்லாவற்றையும் அவர்கள் அறிந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள். 14ஆம் அதிகாரத்தில் தொடங்கும் போதே சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. சீடர்களோடு அவர் பகிர்ந்து கொள்கிறார். ஏனென்றால்
யூதாஸ்காரியோத் தன்னை காட்டி கொடுக்க போகிறார், பேதுரு மறுதளிக்க போகிறார், நான் பாடுகளுக்கு உட்பட போகிறேன், நான் மரிக்க போறேன், உங்களை விட்டு நான் பிரிந்து போகிறேன் என்பதை அவர்களிடத்திலே அவர் பரிமாறிக்கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை சொல்லும்பொழுது அன்றைய சூழலிலே அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. நித்திய வாழ்வை பற்றி, இறையரசை பற்றி அவர்களுக்கு அவர் போதித்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அந்த யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரத்திலே அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார் அநேக வார்த்தைகளை. அந்த கடைசி மரணத்துக்கு உட்படும் பொழுது அவர் சீடர்களோடு கூறுகிறார், நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண போகிறேன். அப்பொழுது தோமா மிக அழகாக அந்த இடத்துல அவர் கேட்கிறார், நீர் போகும் வழியை நாங்கள் அறியோமே, போகும் வழியை அறியோமே என்று சொல்கிறார். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். நான் வழி, என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான், என் வழியை பின்பற்றுங்கள் என்று அவர் போதிக்கிறார். அப்பொழுது அவருடைய வழி எது? ஏனென்றால் அவர் அன்றைக்கு அவர் போதித்தவை, ஒருவேளை இந்த வார்த்தைகள், அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே அவருடைய வழி, உபதேசங்கள் அனைத்தும். அன்றைக்கு அதை சீடர்களோடு அவர் ஆன்மீகத்திலே அந்த இறையரசை பற்றி, நித்திய வாழ்வை பற்றி பகிர்ந்து கொள்ளுகிறார். அப்போ நானே வழி என்று சொல்லும் பொழுது அவருடைய வழி எது? அவருடைய வழி சிலுவை வழி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழி சிலுவை வழி. அந்த சிலுவை வழியை தான் அன்றைக்கு சீடர்களும் 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்துவர்களும் இன்றளவும் அனைவரும் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இந்த சிலுவை வழியிலே நமக்கு பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, ஏமாற்றங்கள் உண்டு, நாம் எதிர்பார்த்தவை நடக்காதவை உண்டு. இன்றைய சூழல், ஒருவேளை இன்றைக்கு இந்த உலகம் நின்று கொண்டிருக்கிற வேதனைகள், கண்ணீர்கள், ஒருவேளை துயரங்கள், கொள்ளை நோய்கள், இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் எதிலே நின்று கொண்டிருக்கிறோம்? நாம் கிறிஸ்துவின் விசுவாசத்திலே, உறுதியிலே, நாம் நம்பிக்கையிலே நின்று கொண்டிருக்கிறோம். அவருடைய சிலுவையை நாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு இந்த சிலுவை அந்த சீடர்களுக்கு போதித்தது, 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு போதித்தது அந்த துன்பத்தின் வழி, அந்த பாடுகளின் வழி. அவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல இரத்த சாட்சியாய் மரித்தார்கள் அநேகர். இன்றைக்கு ஒருவேளை அநேக ஊழியர்கள் சொல்லும் பொழுது இந்த கிறிஸ்துவை பின்பற்றுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு செழிப்புள்ள வாழ்க்கை என்று அநேகர் கூறுகிறார்கள். ஆனால் அது தவறு. ஆன்மீக வாழ்விலே, ஆவிக்குரிய வாழ்விலே, இந்த பூமியிலே நமக்கு பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, நமக்கு சோதனைகள் உண்டு. இதன் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை அவருடைய விசுவாசத்திலே, கிறிஸ்துவை பற்றுகிற பற்றுதலே நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த பகுதியிலே அவர் இறையரசை பற்றி சொல்லுகிறார். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போகிறேன், நீங்களும் அங்கே வருவீர்கள் என்று சொல்லுகிறார். அன்றைக்கு ஒருவேளை சீடர்கள் அறியாமல் இருந்தாலும் அதை உயிர்த்தெழுந்த பின்பு அவர்கள் ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே, ஆன்மீக வாழ்விலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்றைக்கு நமக்கு இந்த நாட்கள், இல்லங்களில் இருக்கிற நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குடும்பமாய் நாம் இல்லங்களில் இருந்து அதிகமாய் அவர் பாதத்தில் அமர்ந்து அவர் அண்டை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். நாம் இந்த பேரின் நித்திய வாழ்வை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இறையரசை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும், குடும்பமாய் அந்த வழியை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் மிக அழகாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஜீவ வழியை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சன்னிதானத்திலே பரிபூரண ஆனந்தம், உமது வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பம் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ வழிகள் உண்டு, இந்த பூமியில எத்தனையோ வழிகள் உண்டு. இவை எதுவும் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும்
பரிபூரணத்தையும் கொடுக்கவே கொடுக்காதா. இன்றைக்கு நடக்கிற நிகழ்வுகள் நம்மை சுற்றி பார்க்கும்போது இந்த உலகத்திலே நமக்கு அநேக அச்சத்தை கொடுக்கிறது, பயமுறுத்தலை கொடுக்கிறது. ஆனால் நாம் சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு பலத்தையும் ஆற்றலையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அளிக்கிறார். ஒருவேளை அன்றைக்கு சீடர்கள் கோழைகளாக இருந்தார்கள், பயந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் உயிர்த்த ஆண்டவரை பார்த்த பின்பு அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய ஆற்றல் பலத்தை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த நற்செய்தியை அறிவித்தார்கள். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழி விடுதலையின் வழி. ஆகவேதான் அவர் அந்த நாசரேத்தூர் அறிக்கையிலே லூக்கா நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஏசாயா 61:1-2 வசனத்தை படிக்கும் பொழுது நாம் அதில் பார்க்கிறோம் இல்லை, தரித்திரருக்கு சுவிசேஷத்தையும் நொறுகுண்ட இருதயம் உள்ளவர்களை குணமாக்குவதும் குருடர்களுக்கு பார்வை அளிப்பதும் நறுகுண்டவர்களை ஆற்றல் படுத்துவதும் விடுதலை கொடுப்பதுதான். இதற்குதான் கிறிஸ்துவின் மாபெரும் வழி. இந்த வழியை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. அன்றைக்கு அதை சீடர்கள் முன்மாதிரியாய் எடுத்துக்கொண்டார்கள். அவருடைய உபதேசத்தை, அவருடைய மாதிரியை பின்பற்றினார்கள், ஒவ்வொருவரும் பின்பற்றினார்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் அவருடைய முன்மாதிரியும் அவருடைய இந்த நற்செய்தியும் இந்த வார்த்தையும் நம்பி அதை பின்பற்றி அதை செயல்படுவதே கிறிஸ்துவை பற்றுகிற வழி. இன்றைக்கு நாம் எந்த வழியில் நிற்கிறோம்? இன்னைக்கு நம் கண் முன்பே மரண வழி உண்டு, ஜீவனுக்குரிய வழி உண்டு, இருளின் வழி உண்டு, வெளிச்சத்தின் வழி உண்டு, உண்மையின் வழி உண்டு, பொய்மையின் வழி உண்டு. இன்றைக்கு நம் கண் முன்னால் நிற்கும் நன்மையான வழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நன்மையான வழி கிறிஸ்துவின் வழி. அது இறையரசுக்கு நேராக நம்மை நடத்துகிற வழி. அந்த வழி நித்திய வாழ்வை நமக்கு காண்பிக்கிறது. இந்த நித்திய வாழ்வை நாமும் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகள் எங்கு பார்த்தாலும் கூக்குரல், கண்ணீர், மரண ஓலங்கள் இவற்றை நாம் கேட்கும் பொழுதெல்லாம், இவற்றை பார்க்கும் பொழுதெல்லாம் நாம் இன்னும் அதிகமாய் கிறிஸ்துவின் பற்றுதலிலே ஆழ்ந்து அந்த ஆன்மீகத்திலே நாம் வேரூன்றி போக வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் சாதாரண மனிதர்களாக இருக்கலாம், ஆனால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாயிருக்கிறோம். அதை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. அவர் எதை நமக்கு முன்மாதிரியாக வைத்து சென்றாரோ அதை நாம் ஒவ்வொருவரும் நாம் குடும்பமாக நாம் பின்பற்ற வேண்டும். இதே பகுதியில் நாம் இன்றைக்கு படிக்க கேட்ட அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு நிகழ்வு. பவுலும் சீலாவும் சிறை கைதிகளாக இருக்கிறார்கள். இந்த பகுதியை பார்க்கும்போது அவர்கள் ஏன் சிறையில் அடைக்கப்பட்டார்கள்? அந்த 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலிருந்து படித்து பாருங்கள். அந்த பகுதியிலே குறி சொல்லுகிற ஒரு பெண், குறி சொல்லுகிற ஒரு அடிமை பெண்ணை வைத்து பணத்தை ஈட்டி அந்த எஜமானன் மிக சுகபோகமாய் வாழ்ந்தான். ஒரு எஜமானன் ஒரு அடிமை பெண்ணின் மூலமாய் பணத்தை பெற்று கொண்டிருந்தான். அந்த அடிமை பெண்ணுக்கு அதன் மூலம் எந்த ஒரு விதமான லாபமும் இல்லை. ஒரு ஏழை பெண், அசுத்த ஆவி. ஆனால் அவளை தவறாக அன்றைக்கு அந்த எஜமானன் பயன்படுத்தி கொண்டான். அதை அறிந்த பவுல் அவளுக்குள்ளே இருக்கிற அந்த குறி சொல்லுகிற ஆவியை என்ன பண்ணுகிறார்? விரட்டுகிறார். அவளுக்கு நல் வழியை அறிவிக்கிறார், ஜீவ வழியை அறிவிக்கிறார், ரட்சிப்பின் வழியை அவளுக்கு தெரிவிக்கிறார். அதை அவள் இழந்து போகும்போது அந்த எஜமானனுக்கு பணம் வரவில்லை. ஆகவே பவுல் சீலா மீது பொய் குற்றம் சாட்டி அவர்களை அன்றைக்கு சிறையில் அடைக்கிறார்கள். ஆனால் சிறையில் அடைத்த போது, அவர்களை அடித்த பொழுது, அவர்கள் மீது பொய் சாட்சி சொன்ன பொழுது அவர்கள் கிறிஸ்துவின் மீது வைத்த அந்த நம்பிக்கை, பற்றுதல்
ஒருபோதும் குறையவே இல்லை. ஏனென்றால் பவுல் உயிர்த்த ஆண்டவரை பார்த்தவர், அவர் ஏற்றுக்கொண்டவர், முழு மனதோடு விசுவாசித்தவர். அந்த சிறையிலும் அன்று இரவிலே பவுலும் சீலாவும் பாடி துதித்தார்கள். அவர்கள் பாடி அவரை துதிக்கும் போது, ஏனென்றால் அவருடைய உள்ளான இருதயம் ஒரு நிறைவான சமாதானத்தில் இருந்தது, நிறைவான அமைதியிலிருந்து, பரிபூர்ண சந்தோஷத்திலிருந்து. ஏனென்றால் அவர்கள் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். அந்த ரட்சிப்பின் மூலமாக அவர்கள் அன்றைக்கு பாடி மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே அங்கே ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு அந்த இரும்பு கதவுகள் உடைக்கப்படுகிறது, சங்கிலிகள் உடைக்கப்படுகிறது. இரவு நேரம் அந்த சிறை காவலர் பயந்து நடுங்குகிறார், எல்லா கைதிகளும் தப்பித்து ஓடிவிட்டார்கள் என்று. அப்படி அவர்கள் பயந்து அந்த சிறை கைதி நடுங்கும் பொழுது பவுலும் சீலாவும் குரல் கொடுக்கிறார், நாங்கள் எங்கும் தப்பித்து செல்லவில்லை, இந்த சிறைக்குள்ளே தான் இருக்கிறோம். அவர்களுக்கு அன்றைக்கு வழி இருந்தது, வாய்ப்பு இருந்தது தப்பித்து ஓடுவதற்கு. ஆனால் அவர்கள் ஓடவில்லை, அதே இடத்தில் இருக்கிறார்கள், அந்த சிறையிலே. அதன் மூலமாக அன்றைக்கு அந்த சிறை காவலரும் குடும்பத்தார் அனைவரும் ரட்சிக்கப்படுகிறார்கள், அந்த கைதிகளும் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஒரு மனிதன் தான் பெற்ற ரட்சிப்பை அனைவரும் பெற வேண்டும் என்ற ஒரு ஆற்றல், ஒரு ஆர்வம் அவருக்குள்ளே. அன்றைக்கு பவுலும் சீலா மூலம் அநேக ரட்சிப்பை பெற்று கொண்டார்கள். யாரெல்லாம் கிறிஸ்துவின் வழியிலே செல்லுகிறார்களோ, கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ, கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிறார்களோ, அவர்களெல்லாம் ரட்சிப்பை பெற்று கொள்ள முடியும். அங்கே பெரிய சாட்சி அந்த குறி சொல்லுகிற பெண். இன்றைக்கு அநேக நேரத்திலே ஒருவேளை இன்றைக்கு எஜமான் என்ற ஒரு இதில் அரசியல் தலைவர்கள் இருக்கலாம், ஒருவேளை பெரிய செல்வந்தர்கள் இருக்கலாம், ஆனால் யாராலும் ரட்சிப்பை கொடுக்க முடியாது. ஒருவேளை இந்த ரட்சிப்பை, விலையேற பெற்ற ரட்சிப்பை ஒருவேளை எந்த விதமான ஒரு கடையிலும் நாம் வாங்க முடியாது. என்னதான் உலகம் முன்னேறி இருந்தாலும் நாம் ரட்சிப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மட்டும் நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பு இந்த உலக அனைத்தும் பிறனும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆர்வம் நாம் ஒவ்வொருவருக்குள்ளாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவன் என்று சொல்லிக் கொள்கிறோம். 4 சுவருக்குள்ளே நாம் இருப்பதல்ல, நம்முடைய செயலிலும், நம்முடைய எண்ணத்திலும், நம்முடைய சிந்தனையிலும் நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒருவேளை நம் முன்பாக இருக்கிற வழியை நாம் பார்க்க வேண்டும். எந்த வழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? அடிமைதன வாழ்வின் வழியையா? ஒருவேளை ரட்சிப்பற்ற வழியா? ஒருவேளை நிலையற்ற வாழ்வா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நமக்கு முன்பாக ஒரு விடுதலை வழி இருக்கிறது, ஒரு நித்திய இறையரசுக்கு செல்லும் வழி இருக்கிறது, அழகான ஒரு ரட்சிப்பின் வழி இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்தில், நம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறவினர்கள், நண்பர்கள் எந்த வழியை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள்? ஒருவேளை இன்றைக்கு உலகமும், ஒருவேளை இன்னைக்கு தலைவர்களும் அரசியல்வாதிகளும் அநேக தவறுதலான, பொய்யான, மாயையான வழிகளை இன்றைக்கு மக்கள் முன்பாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக நேரத்தில் இந்த கார்ப்பரேட், ஒருவேளை குளோபலைசேஷன், மாடர்னைசேஷன் என்று சொல்லிக்கொண்டு மாயையான அநேக வழிகளை மக்கள் முன்பாக வைக்கிறார்கள். ஆனால் அவையெல்லாம் ஏழை எளிய மக்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறது, அடக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் அனைவருமே செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அநேக இடங்களிலே மது கடைகள் திறக்கப்படுகிறது, மனிதர்கள் ஓடுகிறார்கள். அவர்கள் தெரிந்து கொண்ட அழிவின் வழி. இன்றைக்கு அரசாங்கம், பெரிய பெரிய தலைவர்கள் மனிதர்கள் முன்பாக ஒரு அடிமை, மது போதைக்கு அடிமையான ஒரு வழியை வைக்கிறார்கள். அதன் மூலம் பணத்தை ஈட்டுகிறார்கள். ஒருவேளை அன்றைக்கு ஒரு எஜமானன் ஒரு அடிமை பெண் குறி சொல்லுவதை வைத்து பணம் ஈட்டுவதை போல
தவறாக மனிதனை பயன்படுத்துவது போல அன்றைக்கும் தவறான வழியில் அந்த பெண்ணை நடத்தினார்கள். இன்றைக்கும் இந்த அரசியல் தலைவர்கள் பலவீனமான மனிதர்களை, ஏழை எளிய மனிதர்களை இந்த குடி போதைக்கு அடிமையாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அங்கே ஏது ரட்சிப்பு, அங்கே ஏது நிலை வாழ்வு, அங்கே ஏது அவர்களுக்கு விடுதலை, சுதந்திரம்? இன்னும் இந்த உலகம், இன்றைக்கும் இந்த சமுதாயம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் எதை செய்வோம்? நாம் இருக்கிற இல்லங்களிலிருந்து நாம் இதற்காக நாம் செபிப்போம். இன்றைக்கு ஒருவேளை நம் கண் முன்னாலே மாயையான செழிப்பான தவறான வழிகள் இருந்தால் நாம் அதை நோக்கி ஒருபோதும் போகக்கூடாது. ஏனென்றால் நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் அந்த நித்திய வாழ்வுக்குள்ளே வர முடியாது. இந்த சிலுவை வழியை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த சிலுவையை நாம் நோக்கி பார்ப்போம். நாம் பிறருக்காக ஜெபிப்போம். நாம் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்நாட்களிலே இன்று வரை நாம் எந்த வழியிலே போய் கொண்டிருந்தோம்? ஒருவேளை தனிப்பட்ட வாழ்வாக இருக்கலாம், குடும்பமாக நாம் எந்த வழியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்று நோக்கி பார்ப்போம். நாம் தலைகளை தாழ்த்தி நம்மை நாமே நாம் கடவுளிடத்திலே ஒப்புவிப்போம். நம்முடைய பாவங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்வோம். தந்தை மைந்தன் தூயாவின் பெயராலே திருச்சி மக்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். திருச்சி மக்கள் யாவரும் சுகத்தோடும் பலத்தோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் இருக்க ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நாம் வேண்டுவோம். கடந்த வாரம் அறிவித்த பிரகாரம் இந்த வாரம் முழுவதும் மதிய உணவு சுமார் 160 பேர்களுக்கு, ஏழை எளிய பார்வையற்ற உடல் ஊனமுற்ற வேறு மாநிலத்தை சேர்ந்த மக்களுக்கு கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். இதற்காக பொருளாதார தேவை வேண்டும் என்று திருச்சபை வாயிலாக கேட்பதற்கு முன்பதாகவே தாங்களாகவே முன்வந்து மனமோந்து உங்கள் காணிக்கைகளை அளித்த ஒவ்வொரு திருச்சபை அங்கத்தினர்களுக்கும் திருச்சபை சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கருத்தாமங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை முழு பெயர் பட்டியலும் அதன் விவரங்களையும் வருகின்ற வாரத்தில் நாங்கள் அதை சமர்ப்பிப்போம். இந்த உணவை ஒவ்வொரு நாளும் கொண்டு போய் அந்த மக்களுக்கு போய் சேர்க்க மதியம் 11 மணி முதல் 1 மணி வரை இதற்காக தங்களை ஈடுபடுத்தி வந்து உதவுபவர்கள் அவர்கள் பெயரில் வாசிக்கிறேன். திரு அருள்தாஸ், திரு ராஜா கண்ணு, திரு எடிசன், திரு அருள் கிறிஸ்டோஃபர், திரு நியூ பிகின், திரு அகஸ்டின் டேவிட், திரு ஜேம்ஸ் பிரபாகரன், திரு ஜான்சன், திரு ஜேம்ஸ், திரு டாமி, திரு கேபா, திரு அரவிந்த். இவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் பாதுகாக்கவும் அவர்களால் யாருக்கும் மற்றவர்களால் அவர்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாதவாறு அவர்களை காக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற 13/5/20 அப்பொழுது இந்த உணவு ஊழியம் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். திருச்சபையின் சார்பாக வருகிற வாரத்தில் சிசிபியில் பயிலும் ஏழை பிள்ளைகள் குடும்பத்திற்கு மளிகை பொருட்களை தரவிருக்கிறோம். இதில் கடந்த காலங்களிலே விடுபட்ட சில குடும்பங்களுக்கும் சேர்த்து தருகிறோம். இதற்காக ஜெபிக்கும்படி நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஊரடங்கு தளர்வு அநேக காரியங்களிலே அரசாங்கம் தருகிறது. ஒருவேளை வழிபாட்டு தலங்களுக்கும் தருவதன் மூலம் திரும்பவும் திருச்சபையில் வந்து ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் உதவி செய்வார் என்று நாம் விசுவாசிப்போம். இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமணங்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு திருச்சபை மக்களுக்கும் திருச்சபை சார்பில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இன்று திருமணம் பிறந்த நாள் காண்கிற அனைவரையும் திருச்சபை சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளை, இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு அரவணைத்து நீர் ஆசீர்வதியும். இம்மை மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்பும். ஆவின் கனிகளினாலும் கொடை வரங்களினாலும் நீர் ஆசீர்வதித்தருளும். தொடர்ந்து அவர்கள் தேவைகளை சந்தித்தருளும். அவருடைய பெற்றோர், உற்றார், உறவினர் அனைவரையும் ஆசீர்வதியும்.
ஆண்டவராகிய இயேசு மூலம் கேட்கிறோம் கடவுளே. ஆமென். தேவப்பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. தேவப்பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. ஆவலராயனை பைம்புல் மேல் அவர் மேல் தமர் நீர் அருளுகின்றார். தேவப்பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. ஆத்துமம் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும். ஆத்துமம் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும். நேர்த்தியம் பாறையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகின்றார். தேவப்பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. சாநிழல் பள்ள திரங்கிடினும் சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே. சாநிழல் பள்ள திரங்கிடினும் சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே. வானபரன் என்னோடிருப்பார், வளைதடியும் போலுமே தேற்றும். தேவப்பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளை, இந்த இரண்டாவது ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மே மாதத்திலே இந்த நாள் வரை எங்களை கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய் நாங்கள் உன் மீது கிருபை இரக்கத்தோடு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்கள் திருச்சபை குடும்பங்கள் அனைவரையும் இந்த லாக்டவுன் நேரத்திலும் இல்லங்களிலே நீர் பாதுகாத்து பராமரித்து அன்றென்றுள்ள அப்பத்தினாலே நீர் போஷித்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸினாலே பாதித்திருக்கிற ஒவ்வொரு இடங்களையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்மை அல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களுக்கு வழியும் ஜீவனுமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவரே, ஒவ்வொரு உலக தேச அனைத்தையும் உடைய கரத்தில் கொடுக்கும், மருத்துவமனை அனைத்தையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதற்காக தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும், பாதுகாத்தருளும். இதற்கு ஏற்ற மருந்தை சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கவும் பாதுகாக்கவும் நீர் கிருபை பாராட்டும். எங்களை சுற்றி ஆண்டவரே இந்த நோய்கள் பரவி இருந்தாலும் நீர் ஒருவர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, அன்றைக்கு பார்வோன் ரதங்கள், குதிரைகள், சேனை திரள் மக்கள் ஆண்டவரே அந்த இஸ்ரவேலை எதிர்த்து வந்தபொழுது நீர் ஒருவர் அவர்களோடு கூட இருந்தீர். அவர்களை பாதுகாத்தது போல, வழி நடத்தினது போல இன்றைக்கு எங்கள் அனைவரையும் நீர் உம்முடைய செட்டைகளிலே பாதுகாத்தரும் வழி நடத்தும். ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் ஆண்டவரே உணவின்றி, உடையின்றி, இருப்பிடமின்றி தவித்து தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் அரவணைத்தருளும். ஆண்டவரே, அவருக்கு நம்பிக்கை தாரும். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுடைய திருச்சபை மூலமாக உணவுகள் அநேகருக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக
தங்களால் முயன்ற இயன்ற பண உதவி செய்தவர்கள், இந்த உணவை கொண்டு போய் சேர்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், பாதுகாத்தருளும், பலப்படுத்தும் ஆண்டவரை. எங்கள் திருச்சபையின் குடும்பங்களை ஆசீர்வதியும், தேவைகளை நீர் தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். எதை குறித்தும் பயப்படாதபடி, திகைக்காதபடி, கலங்காதபடி நீர் ஒருவர் வல்லமையுள்ளவர், ஆற்றல் உள்ளவர், எங்களோடு கூட இருக்கிறீர், இருந்தீர், இருப்பீர் என்று விசுவாசித்து உண்மையிலே உம்மோடு கூட நாங்கள் இருக்க கிருபை பாராட்டும் ஆண்டவரே. குடும்பமாய் ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கவும், உம்மை போற்றவும், உம்மை வாழ்த்தவும் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினால், தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் ஜீவன் அதில் லாபம் இல்லை. நாங்கள் ஒவ்வொருவரும் ரட்சிப்பை தெரிந்து கொள்ளவும், நித்திய வாழ்வை தெரிந்து கொள்ளவும், விடுதலை வாழ்வை தெரிந்து கொள்ள நீர் எங்களுடைய ஆன்மீக கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த விடுதலை வாழ்வை பிறருக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்ளவும், பிறருக்கு அறிவிக்கவும், உம்முடைய முன்மாதிரியும் உபதேசத்தையும் உம்முடைய வார்த்தையும் நாங்கள் நிலைத்து நிற்க கிருபை பாராட்டும். இந்த நாளில் எங்கள் திருச்சபையின் குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், தாய்மார்கள், சகோதரிகள், பெரியவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும், பாதுகாத்தருளும், வழி நடத்தும். ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் கடவுளே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும், கடவுளின் அன்பும், தூய ஆவியானவரின் கூட்டுறவும் ஒவ்வொருவரோடும், இந்த உலக அனைத்து மக்களோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென்.